அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை மாநகராட்சியிலங்க. நம்ம மதுரை மாநகராட்சி கூடல் புதூர்ல ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோடைய கட்டியமைக்கப்பட்ட ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப பாருங்க, இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தை பாருங்க. நல்ல அழகிய வண்ண வேலைப்பாடுகளோட முன்புற எழில் தோற்றத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடு ஒரு 7 மீட்டர் ரோட்ல ஒரு தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலவாசலோட கட்டி அமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வாங்க இப்போ இந்த வீட்டோட உள்நுழைவு பகுதியை பார்த்துருவோம். முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேட்டை ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு சின்னதாக ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. முன்புற மினி பார்க்கிங் ஏரியா இருக்கு. இந்த பார்க்கிங் ஏரியாவில் ரைட் சைடில் வாலில் டைல்ஸ் எல்லாம் ரைஸ் பண்ணி ஒட்டியிருக்காங்க. தளத்தில் நல்ல கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடு வால்லையும் மேலே வரைய டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இந்த வீடு ஃபுல் ஃபினிஷ்டு வேலை முடிஞ்சிருக்கு. பட் என்னன்னா கொஞ்சம் அங்கங்கே சில்லற வேலை இருக்கு. அதனால கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. இந்த வீட்டோட முன்பக்க எழில் தோற்றத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட தலைவாசல் டோர் தான் பார்க்குறோம். நல்லா அழகா பாலிஷ் பண்ணி சூப்பராக இந்த தலைவாசல் டோர் அமைச்சிருக்காங்க. முன்னாடி கிரானைட்ல 3 படி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படி ஏறி இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வந்துடுவோம். இந்த ஹால் பாருங்க, நல்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு, நல்ல கிளாஸி லுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த ஹால் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த ஹால் ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாகவும் மேலே பால் சீலிங் வித் மல்டி கலரில் லைட்டு கொடுத்து சூப்பராக அட்ராக்டிவாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்க, மல்டிமீடியா டிவி யூனிட்டும் நல்லா சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு. தளத்தில் 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸு நல்லா கிளாஸி லுக்கில் சூப்பராக போட்டிருக்காங்க. இப்போ இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டை தான் நம்ம பார்க்குறோம். பேக்ரவுண்டில் பேனல்லாம் கொடுத்து மேலேயும் பாருங்கள் பால் சீலிங்லாம் அட்ராக்டிவாக பண்ணி காமிச்சிருக்காங்க. இதே நல்ல ஒரு பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டு. போதுமான அளவுக்கு நல்ல ஸ்டோரேஜ் கப்போர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இதிலே அட்டாச்சாக பூஜா கப்போர்டும் கொடுத்துருக்காங்க. இந்த பூஜா கப்போர்டு கிழக்கு பார்த்து கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலாக தான் இந்த ஹால் அமைஞ்சிருக்கு. நல்லா பால் சீலிங் ஒர்க்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு. நல்லா மல்டி கலர் லைட்டு போட்டு இந்த ஹால் நல்லா ராயல் லுக்கோட சிறப்பாக காட்சி அளிக்குது. இப்போ நம்ம இந்த வீட்டோட லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். வாங்க இப்போ இந்த கிச்சனை பார்த்துருவோம். கிச்சன் பாருங்கள், நல்லா ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்போட தான் இதை அமைச்சிருக்காங்க. நல்லா இங்கே கொஞ்சம் ஸ்பேஷியஸாக இடம் இருக்குது. மாடலர் கிச்சனுக்குரிய செட்டப் எல்லாம் அமைஞ்சிருக்கு. எல் டைப்ல கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் அமைச்சு கொடுத்துருக்காங்க. வால் முழுதும் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அதுபோக போதுமான அலமாரி வித் கிளாஸோடய அமைச்சு கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்ல ஒரு போதுமான அலமாரி இருக்கு. அதுபோக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அதுபோக நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் கிளாஸோடய இருக்கு. அதுபோக லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுபோக வெண்டிலேஷனுக்கு உரிய ஃபேனுக்குரிய ஹோல் எடுத்து வச்சிருக்காங்க. நல்லா மேட் ஃபினிஷிங்ல இங்கே டைல்ஸு போட்டு கொடுத்துருக்காங்க. 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் நல்லா மேட் ஃபினிஷிங்ல இங்கே அமைஞ்சிருக்கு. நல்லா அருமையான ஒரு மாடுலர் கிச்சன் செட்டப்பை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட லிவிங் ஹால் பார்த்துட்டோம். அடுத்ததாக நம்ம மாடுலர் கிச்சன் செட்டப்பும் பார்த்துட்டோம். பால் சீலிங் இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் 1க்கு 2 பெட்ரூம் தரைத்தளத்திலே அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு போகிறதுக்கு ஒரு ஆர்ச் ஒரு டிசைன் பண்ணி காமிச்சிருக்காங்க. பிஓபியில் ஒரு ஆர்ச் செட்டப் இருக்குது. இப்போ நம்ம இந்த பேசேஜ் வழியாக போகிறோம். இப்போ பாருங்கள், இங்கே நம்ம இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் அட்டன் பண்ணுறோம். தளத்தில் 4க்கு 2 வெட்டி வீடு மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் வால் ஸ்டிக்கர் ஒட்டி அருமையாக காமிச்சிருக்காங்க பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அதுபோக லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூமில் மேலே சீலிங்கில் பிஓபியில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதுபோக பார்த்தீங்கன்னா வித் ட்ரெஸ்ஸிங் டேபிளோடையே அமைஞ்சிருக்கு. வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. பாருங்கள், வால் பேப்பரில் அருமையாக இந்த வால் ஃபுல்லாகவே டிசைன் பண்ணியிருக்காங்க. நல்ல டெய்லான வார்ட்ரோப் இருக்குது. அதுபோக இங்கே ஒரு ஓடிஎஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல காத்தோட்டமும் வெளிச்சமும் எப்பவும் கிடைக்கிற மாதிரி இங்கே ஒரு ஓடிஎஸ்
ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. நம்ம வாஷிங் மிஷின் யூசேஜுக்கு இந்த ஏரியா பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இங்கே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒரு இந்தியன் டைப்பில் இது ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. இது இந்தியன் டைப் டாய்லெட்டாக அமைஞ்சிருக்கு. வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதுபோக வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. நீட்டாகவே அமைஞ்சிருக்கு. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே இந்த பெட்ரூமில் அமைஞ்சிருக்கு. வாங்க இப்போ நம்ம இந்த பேசேஜ் வழியாக கடந்தோம்னா அடுத்து ஹால் பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் ஒன்று இருக்குது. நம்ம அதையும் பார்த்துருவோம். இப்போ நம்ம இந்த ஹாலில் வந்திருக்கோம். இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்க, இங்கே ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதோட என்ட்ரன்ஸ் டோர் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். இங்கேயும் 4க்கு 2 மேட் ஃபினிஷிங்கில் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓரளவு ஸ்பேஷியஸாக தான் அமைஞ்சிருக்கு. இங்கேயும் லாஃப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி காமிச்சிருக்காங்க. பாருங்க, லாஃப்ட் எல்லாம் கப்போர்டு இருக்கு. நல்ல ஒரு டெய்லான வார்ட்ரோப் வேற கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூம்லையும் ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அதுபோக இந்த பெட்ரூம்லையும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடய அமைச்சிருக்காங்க. இப்போ இந்த பெட்ரூமில் இருக்க அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. வால் முழுதும் டைல்ஸ் ரைஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதியும் கொடுத்துட்டாங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டியிருக்காங்க. 2 பெட்ரூம்லையுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கோம். 2 பெட்ரூமுமே நம்ம சிறப்பாக அமைஞ்சிருக்கதை பார்த்துட்டோம். இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதி போவோம். இப்போ இந்த ஹாலில் இருந்து மேலே மொட்டை மாடி பார்த்துருவோம். மொட்டை மாடிக்குரிய கைப்பிடி இன்னும் வைக்காமல் இருக்காங்க. ஃபினிஷிங் வேலை கொஞ்சம் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால தான் முடிஞ்சிடும். இந்த வீடை பற்றின ஹைலைட் பார்த்தீங்கன்னா ஒரு தெற்கு பார்த்த மனையில் தெற்கு பார்த்த தலைவாசலோட கட்டி அமைச்சிருக்காங்க. ஒரு 7 மீட்டர் ரோட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 800 சதுரடி லேண்டில் 800 சதுரடி கட்டுமானத்தில் இந்த வீடு நல்ல ஒரு 300 அடியில் போர் போட்டிருக்காங்க. 2 பெட்ரூம் இருக்குது இந்த வீட்டுக்கு. 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க. பால் சீலிங் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. வார்ட்ரோப் இருக்குது. கப்போர்டு இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து லே அவுட்டு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. பில்டிங்க்கும் அப்ரூவல் வாங்கிட்டாங்க. இது எல்லாத்தையும் உள்ளடக்கி இந்த வீட்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா மதுரை மாநகராட்சி லிமிட்டில் இருக்க இந்த வீட்டுக்கு விலை 53 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குறிப்பாக வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி நண்பர்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.